என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு புதிய கட்டளை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 38 வரை. புதிய கட்டளை. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 13:34. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இரட்டை கட்டளைகளில் ஒன்று. அந்த இரட்டை கட்டளைகளில் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கியிருக்கிறது என்று இயேசு சிறப்பித்து கூறுகிறார். ஆனாலும் யோவான் 13-15 அதிகாரங்களில் அன்பை பற்றி போதிக்கும் போது 2ஆம் கட்டளையில் ஒரு திருத்தத்தை சொல்கிறார். அதாவது, நாம் பிறரிடம் எப்படி அன்பு கூற வேண்டும் என்றால், நம்மில் நாமே அன்பு கூறுவது போலல்லாமல் கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூற வேண்டுமாம். இந்த இரண்டிற்கும் என்ன வேறுபாடு? நம்மில் நாம் செலுத்தும் அன்பை விட கிறிஸ்து நம்மிடம் செலுத்தும் அன்பு பெரியதா? பெரியதுதான். எப்படியெனில், நமக்கு நாமே ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். இதைத்தான் யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று உறுதிப்படுத்துகிறார். இவ்வாறு மற்றவர்களுக்காக நாம் நம்முடைய ஜீவனையும் கொடுக்கும் அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்கிறார். ஆனால் நாம் நம்முடைய ஜீவனை கொடுக்காமலே கிறிஸ்து அருளும் மீட்பை கூறி மற்றவர்கள் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளுமாறு செய்யலாம். அதையாவது செய்ய வேண்டும். மேலும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல என்பதை சிந்திக்கையில், ஒருவேளை நாம் நம்மை வெறுத்தால் அந்த வெறுப்பு பிறர் மீது போய்விடக்கூடாது. அன்பு என்பது ஜீவ ஊற்று. அன்பு இருந்தால் சந்தோஷம் பிறக்கும், சமாதானம் பிறக்கும். இப்படியே ஆவியின் கனிகள் அத்தனையும் பிறக்கும். இவையெல்லாம் இருந்தால்தான் கிறிஸ்தவம். இந்த அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை, நாம் கிறிஸ்தவர்களும் இல்லை. நாம் நம்மில் அன்பு கூறுவதை விட கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுவது அதிகம், மிக அதிகம். நாம் நம்மில் அன்பு கூறுவதை விட கிறிஸ்து நம்மில் அன்பு கூறுவது அதிகம், மிக அதிகம். தீர்மானம்: அன்பிற்கு அடைக்கும் தாழ் இல்லை. கூடுமானவரை எல்லாரையும் நேசிப்பேன். சிறு சிறு தியாகங்கள் செய்து இயன்றவரை அதிகமாய் நேசிப்பேன்.